உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் கவனிச்சீங்கன்னா சாருடைய சார்னா நீங்கள் கொடுக்குற விஷயம் நம்ம சொன்னாங்க. சார் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே நீங்கள் வந்து சார் வச்சு இப்போ போய் சாரை பார்த்துருங்க. மயிலாடுதுறை வந்து ஈஸியாக பார்த்தீங்க. அவர் தொகுதியில் போய் அவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியாவது வைக்காம அவர் தூங்கினதான் வரலாறு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்கூல் ஆனந்த வித்யாலயம் ஸ்கூல் சீலிங்கிறது ராஜகோபுரத்தில் நம்ம தமிழ்நாட்டுடைய சின்னம் அந்த ஏரியாவில் இருக்கு. அவருடைய ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு பெட்டகம் ஒரு பெட்டகம் வச்சுருக்காரு. டெய்லி 50 பேர் சாப்பிடுறாரு. டெய்லி கொடுக்குறாரு. ஒரு நாள் இல்லை, டெய்லி கொடுத்துட்டு 50 பேருக்கு. அதாவது அந்த பெட்டகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி டெய்லி அதை சாலையோரத்தில் இதில் இருக்கிறாங்களா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க எடுத்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. பயன்படுத்தி இருக்கிற ட்ரெஸ் யூஸ் வேணாம் நினைக்கிறது அதெல்லாம் அந்த பெட்டகத்தில் இருக்குது. தேவை உள்ளவங்க என்ன செய்கிறாங்க பயன்படுத்தி எல்லாமே வந்து டெய்லி ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி சார் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு மத்தியிலையும் கூட நம்ம சில டேட் கேட்போம் சார் நீங்கள் நிகழ்ச்சி கொடுக்கலாம். அப்போ ரொம்ப தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி தான் நம்ம கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் உங்களோட டைம் ஒதுக்கிட்டு வரும்போது இந்த மாவட்டம் என்ன சொல்லணும் இந்த கேள்விக்குள்ளே அன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ் ஆண்டுகளாக இருக்குது. அதெல்லாம் விட்டு நாங்கள் எழுதுவோம் எல்லாருமே. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம எதிர்பார்க்குறவங்க விட்டுட்டு உங்களுக்காக நாங்கள் மையம் இருக்கோம்னா சாதாரண செய்யலாம். அடுத்த